ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C03 அப்ளைடு ஃபிசிக்ஸ் CSIE 2 அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 1 மார்க்ஸ் வந்து ஃபுல் வீடியோல இருக்கும். ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூத் ஸ்பியர் ஆக்சுவலாக வந்து 4 யூனிட்ஸ்ல இப்போ லாஸ்ட் யூனிட்டுக்குரிய 3 மார்க்ஸ் பார்ட் பி பார்க்கலாம். ஸோ மீதி இருக்கிற எல்லா யூனிட்ஸும் கண்டிப்பாக பாருங்க. அதில் 3, 4 வந்து அடிச்சு துவச்சாச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். குவாண்டம் கேட்ஸு, குபிட்ஸு, கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங், டிஸ்டிங்யூஸ் அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டான கொஸ்டின் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பில உங்களுக்கு இது ஸ்பிளிட்டிங்காக தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஒன்று குவாண்டம் சிஸ்டம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கும், இன்னொன்று வந்து அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இது போக வந்து ப்ளவுஸ் பேர் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபுல் டே நீங்கள் அக்சஸ் பண்ணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கணும் கிடையாது. ஏர்லி அக்சஸ் பண்ணால் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது நிறைய நம்ம முன்னாடியே படிக்கணும்னா உங்களோட விருப்பம் நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் சொன்ன எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 4 யூனிட்ல 2 யூனிட் ஒரு பழைய ஃபிசிக்ஸில் இருக்கும், 2 யூனிட் அங்கங்கே பிரிச்சு இருக்கும். அதை நான் அனாலிசிஸ் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.